மிக்க நன்றி அம்மா. ஓம் நமோ பகவதே சிவ. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி. இனிய அன்னையாரின் ஸ்ரீ பகவான் அன்பு குழந்தைகள், ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கங்களும் நன்றி. இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு வழங்கியுள்ள இனிய அன்னையாரின் பகவானின் பெரும் கருணை பெட்டகமாம் நம் தலைவர் சிவானி தாமரை பெருவடிகளை வணங்கி அவர்களுக்கு நமது உளமார்ந்த நெஞ்சில் அடியாழத்தில் இருந்து பெருகி வரும் அன்பினையும் நன்றியையும் பணிவுடன் சமர்ப்பிப்போம். கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி பண்ணணுமா? இந்த அரிய ஞாயிறு சத்சங்க குடும்பத்தின் 245வது நிகழ்வில் எளியனாகிய என்னையும் பேரன்புடன் இணைத்துக் கொண்ட இனிய தெய்வ அன்னையாருக்கும் நம்மிடையே இனிய அன்னையாரின் பகவானின் ஒளியையும் அருளையும் அன்பையும் பரப்பி வரும் இனிய ஜீவிதா ஷியாமளாமா ஆகியோருக்கும், அத்துடன் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு அருமையான களத்தை அமைத்து அன்னையாரின் திருப்பணியை மிகவும் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் முன்னெடுத்து செல்லும் நம் அனைவரின் அன்பு சகோதரர் திரு முருகப்பன் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றி. அத்துடன் இன்று நான் பெயர் சொல்ல விட்டு போனாலும் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை அரவணைத்து நமக்கு எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா அவ்வளவும் செய்து வரும் அனைத்து அன்புள்ளங்கள், இந்நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து பெரியோர்கள், அன்னை அன்பர்கள், எப்போதும் உடனிருந்து அருந்தொண்டு ஆற்றி வரும் நமது இனிய சகோதரியர் சண்முக பிரியாமா, பானுப்பிரியாமா, நீலா சிஸ்டர் மற்றும் நான் பெயர் குறிப்பிடாத அனைவரும் எல்லோருக்கும் என் வணக்கமும். இது ஒரு மிக பெரிய பேரு. இந்த அன்னையும் நானும் இன்னும் வரலாற்று சிறப்பு மிக்க உடன். ஏனென்றால் இத்தகைய ஒரு தொடரில் 245வது நிகழ்வுக்கு நாம் வந்துள்ளோம். இது அவ்வளவு பெரிய ஒருங்கிணைப்புக்கான பணி. இந்த அருமையான தொடரிலே பங்கு பெறுவது ஒரு மாபெரும் பெரிய தமிழ் கூறும் நல்லுலகின் சொந்தங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துள்ள ஒரு அன்புமிகு புத்தகம் தொடர். நான் உண்மையில் சில பல தருணங்களில் இந்த இனிய தலைப்பில் பகிர்வதற்கு என்னிடம் தகுதியான பல தகவல்கள் உள்ளனவா என்று ஐயம் கொண்டது உண்டு. பின்னர் தான் சமீப காலத்தில் ஒன்றை உணர்ந்து கொண்டேன். இனிய அன்னையாரின் பெரும் கருணையே அது. மிகப்பெரிய சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் திறன் பலருக்கு நிறைய உள்ளது. ஆனால் இந்த திறன் என்னையும் என் போன்ற வேறு சிலரையும் சற்று குறைவான திறன் உள்ள எங்களுக்கு இனிய அன்னையாரின் பாதுகாப்பு, அவரது பேரருள், பகவானின் பெரும் கருணை நமக்கு சோதனைகளை குறைவாக கொடுத்து பாதுகாப்பை நிறைவாக வழங்கி நம்மை எப்போதும் அவர்களது திருக்கரங்களில் தாங்கி வருகின்றனர். இந்த பெரிய மாபெரும் கருணைக்கு நம்மிடம் எடுத்து கூற நல்ல வார்த்தைகள் இல்லவே இல்லை. நாம் எதை மறந்தாலும் இவர்களது பெரும் கருணை, பெரும் அன்பு இதனை மறக்கவே முடியாது. இத்தருணத்தில் நான் எனது நன்றியை, அன்பை பகவானுக்கும் அன்னையாருக்கும் பணிவோடு எளிமையான காணிக்கையாக்கும் பொழுது என்னுடைய எண்ண ஓட்டம் இவ்வாறு செல்கிறது. இது ஒரு விந்தையான விஷயம். நமது வாழ்நாளில் முழுவதும் எந்நேரமும் இனிய இயற்கை சுவாச காற்று, இறை அருளின், இறை அன்பின் பரமாக நம்மை எப்போதும் பாதுகாத்து வந்தாலும் மனித இயற்கை
இதனை ஒவ்வொரு கணமும் உணர்வதும் நன்றி செலுத்துவதும் மிக மிக குறைவு. ஆனால் சில உயிர் காக்கும் தருணங்களில் நமக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு நாம் இன்னும் அதிகமாக நன்றி செலுத்துவதாக உணர்கிறோம். இது நம்முடைய உணர்வின் ஒரு பேரழிப்பு என்று கூறலாம். அதுபோலத்தான் எனக்கு ஏற்பட்ட உணர்வு. எனக்கு ஏதோ சோதனையோ பெரிய அச்சீவ்மெண்டோ இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் எப்போதும் என்னை தாங்கி வந்த பேரருள் மிக மிக பெரியது. நாம் அதனை உணரவே பரகாலம் ஆகிறது. எனவே நம்ம எந்நேரமும் சூழ்ந்து வழிநடத்தும் இனிய அன்னையாரின் பகவானின் பெரும் கருணைக்கும் பேரருளுக்கும் மீண்டும் நமது உளம் நிறைந்த இன்று நான் பகிர நினைக்கும் சில நிகழ்வுகள் அன்னையாரது பகவானது பேரருளை நான் இயல்பான இனிமையான சுவாசக்காற்றாக ஒரு சிறிய பயணத்தின் இடையிடையே உணர்ந்த பல நல்ல தருணங்களை கூறுவதாகும். இந்த பயணத்திற்காக நமது பெருமதிப்புக்கும் பேரன்பிற்கும் இனிய ஷியாமளா அம்மாவும் வரதராஜன் ஐயாவும் சில நாட்களாக திட்டமிட்டிருந்தனர். அருள் கூர்ந்து என்னையும் இந்த அரிய வாய்ப்பினால் தம்மோடு இணைத்துக் கொண்டதும் இனிய அன்னையாரின் ஒரு பெரும் வரவே. மேலும் இந்த பயணத்தில் என்னையும் இனிய ஷியாமளா அம்மாவையும் தவிர திரு ஏவி சமீர், அவர் ஆரோவில் அன்பர், ஒரு வாலண்டியர், அவர் ஒரு ஆர்கிடெக்ட், நிர்மாண கலையில் பிஆர்க் எம்ஆர்க் என்று அனைத்து தேர்ச்சிகளையும் பெற்று என்விரான்மெண்ட் ப்ரமோஷனுக்கு தொடர்பாக தமது சேவையை ஆரோவில் ஆற்றி வருபவர். மற்றும் எங்களது பயணத்திற்கும் எங்களுக்கும் பேருதவியாக எங்களை அழைத்து சென்ற ஆரோவில் அன்பர் திரு கோகுல். அத்துடன் சில பல நேரங்களில் எங்களுக்கு இனிய உதவிகளை வழங்கிய சகோதரி பானுப்பிரியா, அவர்களது சகோதரி திருமதி உமா, எங்களை ஜெபி நகரில் வந்து பார்த்து மகிழ்வித்த நமது இனிய நண்பர் மற்றும் சாதகி திருமதி மங்கேராஜ், மேலும் பல தருணத்தில் பலர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் வழிகாட்டி வரும் நம் இனிய அன்னையாருக்கும் பகவானுக்கும் நமது நன்றி. இப்ப நமது இனிய நீராசத்தை காட்டுவது ஜெபி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தோ காம்ப்ளெக்ஸ் என்னும் அரிய வளாகத்தில் ஒரு பகுதி. ஜேபி நகர் எனப்படும் ஜெயபிரகாஷ் நகர் நகரின் மையத்தில் அமைந்த ஒரு அருமையான பகுதி. வெல் கனெக்டட், எளிதில் அங்கு செல்ல முடியும் என்று தெரிகிறது. ஸ்ரீ அரவிந்தோ காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு பரந்த வளாகம், வண்ணமிகு வளாகம் எங்களுக்கு ஒரு தங்குமிடத்தை அளித்தது. இந்த வளாகத்தில் ஷியாமளா அம்மா முன்பே சில முறைகள் சென்றிருக்கிறார். மற்ற நாங்கள் அனைவரும் அந்த இனிய சூழலை முதன்முறையாக காணும் அங்கு தங்கும் வாய்ப்பை. ஜேபி நகரின் ஸ்ரீ அரவிந்தோ காம்ப்ளெக்ஸ் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற வளாகம், ஒரு பரந்த வளாகம், நகரின் மையப்பகுதிக்கு மிக அண்மையில். அத்துடன் அந்த பரந்த வளாகத்தின் பசுமை மிகு காட்சிகள் நம்மை எப்போதும் அன்னையாரின் பகவானின் இனிய உணர்வை பெற வைக்கும். அத்துடன் அங்கு சில பல வளாகங்கள் ஒன்றாக அமைந்துள்ளன. ஸ்ரீ அரவிந்தோ காம்ப்ளெக்ஸ் ரெஜிஸ்டர்டு என்னும் வளாகம், அந்த வளாகத்தில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஸ்டேட் கமிட்டி ஆஃப் கர்நாடகா அதன் மைய இணைப்பகம் கோஆர்டினேட்டிங் செயல்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக நிராம்பிகா ஸ்கூல் ஃபார் நியூ ஏஜ், அவர்கள் அதை என்று சுருக்கமாக குறிப்பிடுகின்றனர்.
இந்த அருமையான பள்ளி சிபிஎஸ்இ அஃபிலியேஷன் பெற்றது. ஒரு சுமார் 1989 ஜூன் 10 முதலாக தனது பணியை தொடங்கியது. சுமார் 36 years of sustained activity. The dedication and unparalleled vision of a senior father, Sri S.V. Subnis, அவரே அங்கே ஸ்ரீஜி என்று மரியாதையாக குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் இந்த ட்ரஸ்டின் ஏனைய உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த பள்ளியின் தோற்றத்திற்கு அருந்தொண்டாற்றி உள்ளார். இங்கே ஸ்ரீ பகவான் அன்னையாரின் அரிய இன்டெகிரல் எஜுகேஷன் கருத்துக்கள் முற்றிலுமாக பின்பற்றப்படுகின்றன. இந்த school, it had always been standing firm on the foundation of the teachings of Sri Aurobindo and Sri இனிய அன்னையாரின் பகவானின் கல்வி பற்றிய மிக உயர்ந்த கருத்துக்களை மிக திறம்பட நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இந்த பள்ளியின் செயல்பாடு சுமார் 20 ஆண்டுகளுக்கு ஸ்ரீஜி அவர்களின் சீரிய தலைமையில் நடைபெற்றது. பின்னர் சுமார் 2006 நவம்பர் முதல் தற்போதைய தலைமை பொறுப்பாளராகிய ஸ்ரீ அஜித் சப்னிஸ் அவர்களது வழிகாட்டுதலில் இயங்கி வருகிறது. நாம் ஸ்ரீ அஜித் சப்னிஸ் அவர்களையுமே நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய ஸ்டேட் கோஆர்டினேஷன் ஒரு கமிட்டி உள்ளது. நம்முடைய சேர்மன் திரு சிவகுமார் சார் தான் நம்முடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர். அவர்கள் இந்த ஸ்டேட் கோஆர்டினேஷன் ஆஃப் சொசைட்டி அங்க சேர்ந்து உள்ள ஒவ்வொரு சென்டர் அல்லது பிரான்ச் எல்லாவற்றுக்கும் ஒரு 12 மெம்பர்ஸ் உள்ள எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அமைத்து சீரிய முறையில் செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளார்கள். இந்த எல்லா கமிட்டியிலும் ஸ்ரீ சிவகுமார் அவர்களும் ஸ்ரீ அஜித் சப்னிஸ் அவர்களும் நம்மோடு இருக்கின்றனர். அவர்களுடைய வழிகாட்டுதல் நம்மை எல்லா இடங்களிலும் நடத்தி வருகிறது. இத்தகைய நமக்கு வழிகாட்டும் ஒரு அருமையான அன்னை அன்பரை, மிக சிறந்த வல்லுநரை நாங்கள் காணும் தெரியுது. அவர்கள் கர்நாடகா ஸ்டேட்டினுடைய கோஆர்டினேட்டிங் கமிட்டியின் சேர்மன். அத்தோடு அவர் ஆரோவில்லிலும் தம்முடைய இளமை காலத்தில் இருந்திருப்பதை நினைவு கொடுத்தார். அவரை சந்தித்த போது ஆரோவில்லில் நம்முடைய அந்த 4 பிரியாஸ் என்று சொல்லும் அவைகளை வார்த்தெடுக்கும் கான்கிரீட் நேரத்தில் அவர் அங்கு சில பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இவ்வாறு ஒரு மிக திறம் வாய்ந்த ஒரு ஆரோவில்லியன். அவர் ஐஐடி சென்னையில் தம்முடைய பிடெக் எம்டெக் ஆகியவைகளை கண்டு டாக்டரேட் இன் சிவில் இன்ஜினியரிங். அவருடைய அந்த பேராண்மை, அவர் பெரிய கன்சல்டன்சி கம்பெனி அந்த மாதிரி ஹைலி சொபிஸ்டிகேட்டட். அத்தோடு அந்த கேம்பஸ்ல ஒவ்வொரு பகுதியும் அவரது அந்த சிறந்த நிர்மாணிக்கும் தன்மையை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஆபீஸ் அல்லது ஒரு வளாகம் அந்த ஸ்கூலுடைய வளாகம் மிராம்பிகா ஸ்கூல். அந்த வளாகம் பல வகை சிறப்புகளை பெற்றது. அங்கே ஒரு அழகான ஓபன் ஏர் தியேட்டர் உள்ளது. அதுல மாணவர்களின் பல கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற பல தூண்டுதல்களும் நிகழ்ச்சிகளும் எப்போதும் நடைபெறுகின்றன. அத்துடன் ஒரு 1000 பேர் கணக்குல ஒரு பெரிய அட்மாஸ்பியர் அங்கு கிடைக்கும். ஒரு ஓபன் ஏர் தியேட்டர் உள்ளது. 3 ஸ்டோரி பில்டிங் உள்ளது. லைப்ரரி, கம்ப்யூட்டர் சென்டர் வித் ஆல். இன்னும் அதிகமான ஒரு முக்கிய தகவல், அவர்கள் ஸ்ரீ ஆரோ ஸ்கூல் இன்னும் ஒன் மோர் காம்ப்ளெக்ஸ் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கனகபுர ஆரோவில். இன்னும் சில காலங்களில் அதுவும் சேர்ந்து ஸ்ரீ அரவிந்தரின் மாண்புமிகு கருத்துக்களை, அவருடைய வழிகாட்டுதலை உலகமெங்கும் பரப்பக்கூடும். இந்த அருமையான கேம்பஸ், we have told about one thing, ஸ்ரீவீரா காம்ப்ளெக்ஸ் ஃபார் அந்த ஸ்கூலினுடைய. அடுத்தது நம்ம தங்கி இருந்த மாத்ரு சாயா.
இந்த மாத்திரை சாயாங்கிற அந்த பகுதி ஒரு 3 ஸ்டோரி பில்டிங். அங்கு வந்து அன்னை அன்பர்கள் தங்குவதற்கேற்ற பல வசதிகள் நிறைந்த, ஆனா ரொம்ப அதிகமான கட்டணங்கள் வசூலிக்காத ஒரு அருமையான தங்குமிடம். அந்த 3 ஸ்டோரி பில்டிங் ஜஸ்ட் வெளியில வந்தாலே நமக்கு அந்த அன்னையாரின் பகவானின் மெடிடேஷன் ஹால் என்னும் மைய காம்ப்ளெக்ஸ், மையப்பகுதி ரொம்ப அருமையா பார்க்க முடிகிறது. நாங்க உண்மையில அங்க ஒரு நைட் 9 o'clock மாதிரி இறுதி நேரத்துல தான் அங்க போய் செஞ்சோம். அப்ப அந்த மாத்ரு மெடிடேஷன் ஹால் காம்ப்ளெக்ஸ் மூடி இருந்தாங்க. அது எப்போது திறக்கும்னு நாங்க அதுக்கு இதுல இருந்தோம். அதனால வெரி மச் இன்ட்ரெஸ்ட். அது எப்போது திறந்து நம்ம எல்லாம் உள்ள போக முடியும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டோம். அது அடுத்த மார்னிங் ஒரு 7:30 மாதிரி அது ஓபன் பண்ணோம். அந்த பில்டிங்கும் அதற்கு செல்லும் வழியும் எல்லாமே ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆம்பியன்ஸ். நம்ம எப்பவுமே வாழ்க்கையில சில அவசியங்கள் அவசரங்கள் எல்லாத்துக்கும் நடுவுல தான் இருக்கும். ஆனா இந்த கேம்பஸ்குள்ள இந்த மெடிடேஷன் ஹால் அதற்கு முன்னால் வரும்பொழுது நாம் நன்றாக உணர முடியும். It's a leisure in the labor of the world, a pause in the joy and anguish of the search, restored the sense of nature to God's calm. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தாண்டி மிக அரிய ஒரு பசுமையான பகுதிகளின் வழியாக வெளியே அந்த நேச்சர் அதனுடைய மாண்பு பசுமையின் வளமை உள்ளே சென்றதும் God's calm. அப்படி ஒரு அந்த இடையிலே செல்லும் நாம் தான் ஒரு சைக்கிக் பீயினுடைய ஆளுமையில் அங்கே செல்லும். இப்படி நேச்சர், சைக்கிக் பீயிங், காட் எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு அருமையான கேம்பஸ். அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு நம்ம பகவானுடைய வார்த்தைகள் பக்கம் 48 சமீபமாக எங்களுக்கு அதை முடியுமா கூறினார்கள். A wider consciousness opens then its doors, invading from spiritual silence. A ray of the timeless glory stoops the wine to commune with our seas illumined space, and leaves its huge white stamp upon our life. இந்த லைன்ஸ் வந்து பக்கம் 48 ஆரம்பத்துல இருக்கிற ஒரு அர்ஜுனன். இது வந்து நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நேரத்திலும் உணரக்கூடியது. ஒரு அருமையான ஆன்மீக சூழ்நிலையில் செல்லும்போது நம்மளுடைய சாதாரண நிலைகள்லாம் அடிக்கடி கான்சியஸ்னஸ் பின்தள்ளப்பட்டு ஒரு அரிய ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் சிறு பொழுதுக்காவது நம்மை முற்றுமாக எடுத்துக்கொள்கிறது, ஆக்கிரமிக்கிறது. அது வந்து அங்க நாங்க உணர்ந்தோம், ரொம்ப ஆழமா உணர்ந்தோம். அந்த பில்டிங் வந்து மிகவும் அருமையாக பராமரிக்கப்படுகிறது. அங்க வந்து நாங்க போன நேரம் மார்னிங் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப அருமையான மெடிடேஷன் ஹால் இப்ப காட்டுறாங்க. இது வந்து அந்த பில்டிங்கினுடைய மாடிப்பொழுது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த பில்டிங்கினுடைய அமைப்பே ஒரு ரொம்ப மாறுவல், ஆர்கிடெக்சரல் மாறுவல் என்று சொல்லலாம். அது பின்னால ஒரு ஸ்னாப்ல வரும். இப்ப இந்த அருமையான பகுதி இது வந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் சம்ஸ்கிருதி ஹால் அப்படிங்கிறாங்க. அங்க ரொம்ப நல்ல எக்ஸிபிட், சாவித்திரி கனெக்டடா, அப்புறம் மதருடைய சேயிங்ஸ், பகவான் சேயிங்ஸ் எல்லாம் நிறைந்த பல பகுதிகள் அங்க இருக்கு. அப்புறம் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது ஒரு ஆலிங் கேம்பஸ், ஒரு பெரிய அறை, பெரிய ஹால். அதனுடைய வடிவமே ரொம்ப அற்புதமானது. அது வந்து இந்த தாமரை போன்ற ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. அதுக்கு மேல ஒரு குளோப் இருக்கு. அது வந்து என்னவாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அது வந்து பகவான் இந்த உலகத்தையே தாங்கி நிற்கிறார், உலகத்தையே சுப்ராமெண்டல் லெவலுக்கு உயர்த்த நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு. இப்ப இங்க தெரியுற அந்த கேம்பஸ் அது வந்து அந்த தாமரையினுடைய ஒரு பகுதி. இதே மாதிரி ஃபுல்லா இருக்கு. இதுக்கு ஜஸ்ட் மேல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அது வந்து ஒரு குளோப். இதை நம்ம பின்னால ஒரு இடத்துல பார்க்கலாம்.
அந்த மெடிடேஷன் ஹால் உள்ள போனதுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப சிஸ்டர் இந்த பேசேஜ் காட்டுங்களேன். முந்தினம் நிரோத்பரன் அவர்களின் ஒரு அருமையான பேசேஜ். தேங்க்யூ சிஸ்டர். நிரோத்பரன் அவர்கள் The Truth Behind the Relics என்று ஒரு பேசேஜ் வழங்கியுள்ளார்கள். இது ரொம்ப நம்ம இதயத்தை தொடுவதாக இருந்தது. We have seen how much importance she, the mother, attached to it. When the relics were given away for the first time, she had said that each and every molecule of Sri Aurobindo's body was filled with supramental conflict. We know that his body was glowing with supramental light as soon as he left it. That consciousness is not a mortal thing. அந்த ஒரு பேருண்மை பேருணர்வு அழியக்கூடியது அல்ல, அது தொடர்ந்து இருந்து நம்மை வெளிப்படுத்துகிறது. It's not a mortal thing, it ceases the depth of the physical body. If that were so, then we wouldn't feel such extraordinary power and strength when we touch the samadhi. We have learned that wherever the relics are enshrined, there dwell such peace and tranquility. Therefore, the relics are not a mere memento. Relics are the living presence of Sri Aurobindo, imbued with the light and force of his lifelong sadhana. Just as an atom contains an infinite power in itself. This is the truth behind the relics. To always keep alive the truth and give due respect to it is what the relics demands from us. The relics help us to live in the consciousness of the psychic and make our progress natural and easy. இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதோட இங்க கீழே போட்டிருக்காங்க நிரோத்பரன் அந்த பெயருக்கு அடியில டிவினிட்டிஸ் காம்ரேட். அது ஒன்ஸ் அகெயின் நம்மளை சிலிர்க்க வைக்குது. அந்த அன்னையாரின் பகவானின் ஸ்பிரிச்சுவல் ஆம்பியன்ஸ் மிகவும் வலிவுடையதாக அது இருந்தது. அதோட இன்னொரு ரொம்ப அருமையான நிகழ்ச்சி சிஸ்டர், இந்த அடுத்த 2 மெசேஜ் அங்க இன்னும் 2 மெசேஜ் ப்ராமினென்ட்டா இந்த 3 மெசேஜும் எங்களை கவர்ந்தது. பகவான் நமக்காக உறுதி கூறுகிறார். Supramental is a truth and its advent is in the very nature of things inevitable. அந்த அதிமனம் ஒரு பேருண்மை, அதனுடைய வருகை மிகவும் மிகவும் உறுதியானது, அவசியம் நடக்கக்கூடியது, இங்கு நடந்தே தீரும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் கையெழுத்தோட இருக்கு. That appealed to so much. இதுக்கு அடுத்தது ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கிடைத்தது. In the supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to it. இந்த அருமையான வாசகம் பங்களாதேஷ் வார் டைம்ல அன்னையார் 1971 ஜூன்ல நமக்காக அளித்தார். அப்ப நம்ம இதையே, அதாவது அவர்கிட்ட பண்டிட்ஜி உதாரணி அவங்கெல்லாம் கேட்கிறாங்க, அன்னையே இந்த தருணத்தில் எங்களுக்கு உங்களுடைய கைடன்ஸ் தர வேண்டும் அப்படின்னு. அப்போ அன்னையார் சொல்றாங்க, நாம் உண்மைக்காக பேருண்மைக்காக நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், உண்மைக்கு மட்டுமே எங்கள் அடிபணிய வேண்டும். இத அவங்க ஒரு அக்ரிகேஷன் மெசேஜ். இது சுமார் 1 வருடத்துக்குள்ளாக தான் நம்ம இதை பலமுறை சொல்லி கேட்டு நம்முடைய அர்ப்பணிப்பை வளர்த்துக் கொள்கிறோம். நம்முடைய கரேஜ் அதுவும் வளர்க்கப்படுகிறது. இது அங்க பல வருடங்கள் முந்தில இருந்தே அங்க இருக்கு. போனதும் இந்த மெசேஜ பார்த்தது அப்படியே தெரிய
டிவைன் டச். அது எங்க ரொம்ப ஒரு அருமையான உணர்வுக்கு கொண்டு சென்றது. அப்புறம் அங்க வந்து ஒர்க் பண்றவங்கள்ட்ட நாங்க ரெக்வஸ்ட் பண்ணினோம். அது நாங்க இங்க போனது 13th மார்னிங். அந்த செவ்வாய் என்றோ அல்லது புதன் அன்றோ அந்த அருமையான ஹெல்த் சென்டர்ல நம்முடைய புஷ்பாஞ்சலி ஒன்றை சற்றே அமைத்துக் கொள்வதற்கு அவங்க பர்மிஷன் அனுமதி கொடுக்க வேண்டும், வாய்ப்பு கொடுக்க வேண்டும்னு வேண்டினோம். அங்க வந்து ஒரு அருமையான அன்பர் அவங்க வந்து அங்க அங்க இருந்த எல்லாரும் சொன்னாங்க, மகாலட்சுமி அம்மா இருக்காங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் தந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்க பேசினோம். பொதுவா அங்க மார்னிங் ஒரு 6 மணி அல்லது 9 மணில இருந்து நைட் 8 மணி வரை அங்கே இருப்பாங்க. 24 இயர்ஸா அந்த ரிலீஃப் அருமையான அந்த சென்டர்ல அவங்க புஷ்பாஞ்சலி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அருமையான டியூட்டி அன்றைக்கு மட்டும் அவங்க வந்து ஒரு லீவ் பர்மிஷன் கேட்டு அவங்க சொந்த ஊருக்கோ ஏதோ அருகில் சென்றிருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு டியூஸ்டே எங்கேஜ்டா இருக்கு, புதன் நீங்க உங்களுடைய ஆஃபரிங் கொடுக்கலாம். தட் வாஸ் அ கிரேட் ஹெல்ப் டு. ஏன்னா நம்ம சற்றே ஒரு இடத்துல புதியதாக சொல்லும்போது நமக்கு உடனடியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நாங்க இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்கிற நேரம் வந்து ஷியாமலா அம்மா கொஞ்சம் வேற வேலையா சொல்லியிருந்தார்கள். அடுத்த நாள் அவங்களும் எங்களோட இருக்க முடியுங்கிறதுனால அந்த புதன்கிழமை அந்த ஆஃபரிங் செய்யலாம்ங்கிறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வா இருந்தது. அண்ட் தென் நாங்க வந்து கொஞ்சம் எங்களுடைய ஆஃபரிங்ஸ் கொடுத்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு அவங்களுக்கு கூறினோம். இது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் அங்க வந்து ஒரு யோகாசனா அதுக்குள்ள கிளாஸஸ் இப்போ வந்து அந்த ஸ்கூலுடைய வெக்கேஷன் டைம், அந்த ஸ்கூல் இன் இட்ஸ் பிரில்லியன்ட் அட்மாஸ்பியர், லைவ்லி அட்மாஸ்பியர் நாங்க பார்க்க முடியல. ஆனா அங்க யோகாசன வகுப்பு, மெடிடேஷன் சம்பந்தமான வகுப்பு எல்லாமே நடைபெறுவதை சொன்னாங்க. இந்த படம் அடுத்த நாள் எங்களுக்காக அவர்கள் மேற்கொண்ட புஷ்பாஞ்சலியினுடைய அருமையான காட்சி. அந்த ஃப்ரெண்டு வந்து மகாலட்சுமிங்கிறவங்க ரொம்ப அழகா ஃப்ரேம் பண்ணாங்க. நமக்கு சில இடங்கள்லாம் அடியில வந்து ஒரு டிசைன் இருக்கும், அது மேல நம்ம ஃபில் பண்ணுவோம். அவங்க கையாலேயே கடகடன்னு இவ்வளவும் வச்சு அப்புறம் இதை ரொம்ப அழகா முடிக்க கைட் பண்ணாங்க. பானுப்பிரியா, நானே அப்புறம் இன்னும் சில பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து அங்க கொண்டாற்ற முடிந்தது. அப்புறம் அங்க பகவான் அன்னையார் படத்துக்கு எதிர ரொம்ப அருமையான மாலைகள், அங்க கீழே மா ஓம் இந்த எழுத்துக்களை அவர்கள் மலர்கள் கொண்டு அமைத்தார்கள். அவங்க அப்படி ஆரம்பிச்சு வச்சு கடிச்சோம் அப்படின்னு எங்கேயும் கேட்டுருக்காங்க. ஏன்னா மறக்க முடியாது. கிரேட் சான்ஸ். இது வந்து மதர்ஸ் டே. அப்சல்யூட்லி தட். இந்த அருமையான புஷ்பாஞ்சலிக்கு பிறகு அங்கே ஒரு சாவித்திரி ரீடிங் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வெனஸ்டே 10:30 to 12. அது வந்து அந்த அடுத்த பில்டிங்ல நடந்தது. அவங்க சாவித்திரி ரீடிங் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட உள்ளது, ஒரு ஃபுல் செட் முடிச்சு விட்டார்கள். அதனால வந்து இப்ப அவங்க வந்து பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன், ஷியாமகுமாரி அம்மா கூறும் சில பல தகவல்கள்லாம் சேர்ந்து படித்ததாக சொன்னார்கள். நாங்களும் அந்த இடத்துக்கு போனோம். அதுல வந்து அவங்க மகா கும்பு பற்றிய சில தகவல்கள்லாம் இன்னைக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த ரீடிங் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளராக இருப்பவர் திருமிகு வைஷாலி. அவங்க அங்க வந்து அந்த ஸ்டேட் கோஆர்டினேஷன் கமிட்டி எல்லாவற்றோடும் நல்ல தொடர்புல இருக்கிற, ஐ திங்க் ஷீ இஸ் எ டீச்சர். அவங்க ரொம்ப பெரிய நல்ல தொண்டுள்ளம் கொண்டு எங்களுக்கு ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொண்டு உபசரித்தார்கள். இந்த அருமையான இந்த மெடிடேஷன் ஹால், அதுல மேலும் கீழுமாக நாங்க வந்து நம்ம சாதாரணமா ஆசிரம் ஸ்டே பண்ணும்போது நம்ம 2 நாள் இருக்கோம்னா 10 தடவை போய் 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 அங்க நம்முடைய அன்பை நன்றியை தெரிவிப்போம். அது போலவே இங்கே அமைத்தது. ஜஸ்ட் எதிர இருந்தோம், பல முறைகள் உள்ளே சென்றோம். அங்கே இருந்த லைப்ரரி, அங்க வந்து அந்த ஸ்டேட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி இன்னொரு முக்கியமான கதை என்ன செய்யறாங்கன்னா, கன்னடத்தில் உள்ள இந்த ஆல் இண்டியா மேகசினுடைய வெர்ஷன் அகில பாரத பத்ரிகா என்ற பெயர்ல போட்டாங்க.
அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமும் இந்த கமிட்டி செய்யறாங்க. அங்க வந்து ஒரு சேல்ஸ் கவுண்டர் கூட இருக்கு. அங்க வந்து ரொம்ப கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் கவுண்டர் எல்லாமா ரொம்ப அருமையான அட்மாஸ்பியர், இனிய சூழல். அன்னையாரை நாம ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அன்பு செலுத்தி அவர்களுக்கு நமது கடப்பாட்டை தெரிவிக்குமாறியே இருக்குது. அப்புறம் இந்த ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர் இதுக்கு இடையில நாங்க அந்த 14th மார்னிங் ராமகிருஷ்ணமன் அது வந்து பசவன்குடியில் அமைந்திருக்கு. அதற்கும் நாங்கள் சென்றோம். இங்க ரொம்ப அருமையான இடம் என்னன்னா, பகவான் ராமகிருஷ்ணன் 1827 இருந்து ஒரு சிறிய கால அளவுக்கு தான் அவர் ஜீவித்திருக்கிறார். அவர் தன்னுடைய தட்சிணேஸ்வரை விட்டு ரொம்ப வெளியில பறந்து சுற்றுப்பயணங்களா மேற்கொள்வதில் பெரிய நாட்டம் காட்டவில்லை. ஆனால் சாரதாமணி தேவியால் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில, பல்யோடியினுடைய குறிப்பிட்ட பகுதியில ஒரு ராக்ல 4 நாட்கள், இதோ இந்த பகுதி தான் அது ஒரு மண்டபம். அது வந்து அவர் ஒரு ராக்ல இருந்து வெஸ்ட்வர்டு மேற்கு புறமாக சன் செட் ஆகும் நேரத்துல 4 நாட்கள் அந்த இன்னும் கொஞ்சம் கீழே அவங்களேன் அதோடைய ஒரு அங்கே காணப்படும் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஏப்ரல் 11th அதுல வந்து ஒரு 4 நாட்கள் அங்கே தம்முடைய ஒரு தியானத்தை மேற்கொண்டார்கள். அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மிகவும் அந்த பழமை மாறாமல் ஆனா புதுமையினுடைய பல பளபளப்பான ஜெலிப்பான ரொம்ப வசீகரமான அருமையான இடமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த பக்கத்திலேயே ஒரு சிறிய மண்டபம் இருக்கு. இது வந்து அன்னையார் அங்கே இருந்து தியானம் செய்த அந்த இடத்துல இருக்கும் அன்னையாரின் படம். அடுத்த நாள் போல ஒரு இது வந்து விவேகானந்தரும் அங்கே ஒரு மண்டபத்தில் ஒரு பெஞ்சில் அமர்ந்து அவரும் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. அந்த பெஞ்ச் வந்து உண்மையிலே வேறு ஒரு அன்பர் வீட்டில் இருந்ததாகவும் அவர்களே ஒரு ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப மரியாதையாக போட்டி வந்ததாகவும், பின்னால ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அந்த ராமகிருஷ்ணா மட்டுக்கு அதனை உவந்து அளித்ததாகவும் இப்போது ராமகிருஷ்ணா மட்டில் இந்த பகுதி இருக்கிறது. இங்க வந்து ஸ்ரீ விவேகானந்தருடைய எழுத்துக்கள் மேபி அந்த ஃபர்ஸ்ட் லைன் இஸ் பெங்காலி, பின்னால இங்கிலீஷ். அப்புறம் ஸ்ரீ விவேகானந்தா சுவாமி விவேகானந்தாங்கிற ஒரு சிக்னேச்சர் கூட. இதையெல்லாம் நாம எப்போதான் பார்க்க முடியும். ரொம்ப இங்க அருமையா நமக்கு அங்கேயும் ஒரு பெரிய அழகான மெடிடேஷன் ஹால் உள்ளது. இந்த 2 பகுதியும் இது வந்து above the Holy Mother's rock. Holy Mother Sri Sarada Devi stayed in this month for 4 days from 24th to 27th March 1911. During this period, she sanctified this rock by sitting here in meditation, enjoying the sunset. So all the visitors here, we are maintaining a good sanctity and we benefit by the ambience, spiritual ambience of the rock and its surroundings. இந்த இடத்துல நாங்க போகும்போது ஒரு சுப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் ஃப்ளவர் எங்களுக்கு அன்னையார் காண்பித்தார். அது எங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பெனிஃபிட்டா அது வரமா தெரிஞ்சது. அன்னையார் நாங்க அந்த நேரத்துல அங்க இருந்ததை ஏதோ ஆசீர்வதித்தது போல் உணர்ந்தோம். சுப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஃப்ளவர் எங்களுக்கு அங்க பார்த்தோம். அதுக்கு பக்கத்திலேயே ஆஸ்பிரேஷன் எல்லாம். இந்த பில்டிங்கும் ரொம்ப அருமையான ஒரு கிரீன் பாஸ்டோரல் சரௌண்டிங், ரொம்ப அருமையான பசுமையான பகுதியா இருந்தது. இங்கேயே எங்களுடைய அந்த மெடிடேஷன் ஹால் ரொம்ப ஸ்பேஷியஸ் அண்ட் எலாபரேட். அங்க வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய எல்லா டிசைபிள்ஸ் நியர்லி 20 of them, அதுல many of them were of the same age like Sri Vivekananda. Sri Vivekananda 1863 இருந்து 1902 வரை இருந்திருக்கிறார்.
இவங்க எல்லாருமா அந்த ரேஞ்ச் 64 அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். அந்த ஹாலுக்குள்ள இருக்கும் பொழுதே நம்ம எல்லாரோடையும் அங்க இருக்கிற போல அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆகியம். அதுவும் மிக அருமையாக காப்பாற்றப்படும் ஒரு அணி, நல்ல புனித ஸ்தலமா இருந்தது. அங்கிருந்து நாங்க வெளியில வரும்போது அங்க ஒரு ப்ராஸ்பரிட்டி ஃப்ளவர் தரக்கூடிய ஒரு மரம் இருந்தது. ஷாமலாமா அவங்கள்ட்ட கேட்டு அந்த சில ஃப்ளவர்ஸ் நாங்க வாங்கி கொண்டு வந்து நம்முடைய புஷ்பாஞ்சலியில் அவற்றையும் சேர்த்து சமர்ப்பிக்க முடிந்தது. இதெல்லாம் இந்த இடத்தை பற்றி நாம் எவ்வளவு கூறினாலுமே they are not sufficient. அங்கே பகவான் சொல்லுவார், பல அகக்காட்சிகளை நாம் பார்க்க முடியும், உணர முடியும், ஆனால் அவற்றை முழுவதுமாக ஷேர் பண்ண முடியாது, பகிர முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது என்று. அது நமக்கும் ரொம்பவே பொருத்தம். நாம் ஒரு சில விஷயங்களை ஓரளவு பார்த்தாலும் கூறினாலும் அந்த முழுமையான உணர்வு வருவதற்கு நம் அன்னையாரின் பகவானின் பெரும் கருணையினால் நாம் அனைவரும் வெவ்வேறு தருணங்களில் அல்லது ஒரே தருணத்தில் அங்கே செல்வதற்கு அவர்கள் அருளை வேண்டுவோம். இந்த புஷ்பாஞ்சலியை அருமையாக நமக்கு படம் எடுத்து கொடுத்தது நம்ம பானுப்பிரியா. அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் இந்த ஓவராலா ஒரு பவர் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல பின்னால ஒரு 3 ஸ்லைடு இருக்கு. அது நம்முடைய ஷாமலாமா, பானுப்பிரியா அண்ட் அவர் சன்னி அவங்க கூறின சில எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. இது சமீர் என்னும் அன்பர் நம்மோடு வந்தார். அவர் கூறியது, அவருக்கு ஒரு சில நல்ல அனுபவங்கள் அந்த இடத்துல கிடைச்சது. அவர் சொல்றாரு, Bangalore trip reflection. This week I went on a trip to Bangalore with Shamalama, Vasantama and our driver Gokul. Priyama joined us in Bangalore. Like most of our trips, it was simple and refreshing. A welcome change from the usual routine. There were a few moments that stood out to me, but I want to share 2 things that appear very important from my personal perspective. One, அவருக்கு ராமகிருஷ்ணா மட்டில் நம்ம இறங்கும் பொழுது ஒரு வாய்ஸ் உணர்ந்தார் அவரு. When we reached Ramakrishna Math, just as we were getting down from the car, I heard a voice. அவருக்கு ஒரு குரல் கிடைக்குது. That says, I will remove my slippers in the car itself. அந்த ஹோல் கேம்பஸுமே ஒரு புனித ஸ்தலம். அங்க நம்ம அந்த மிதியடி அணிந்த கால்களால் போக வேண்டாம். ஆனா அதை செப்பல்ஸ் I will leave them in the car itself அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. He assumed it was either Shamalama, Vasantama or Priya talking among themselves. And not thinking much about it, I removed my slippers in the car and stepped out barefoot. But once I got down, I saw only Shamalama had removed her slippers in the car. The others were wearing them. They have not removed their slippers within that car. That struck me. I kept wondering, if only one person did it, அப்படின்னா இது ஒரு வாய்ஸ் மாதிரி அவருக்கு இன்னும் மாற்றப்பட்டது. அது பொதுவான ஒரு செயல்பாடா இல்ல, அம்மாவும் அவருக்கு மட்டும் அது உணர்த்தப்பட்டது. If only one person did it, then who said it? I was sure I heard someone. இது அந்த புனித ஸ்தலத்தினுடைய புனித தன்மையை பற்றி அவருக்கு உணரப்பட்டது. அடுத்தது அவர் ஒன்னோட ரியலைசேஷன் சொல்றாரு. ஏன்னா by the time we were about to leave, அங்க ஒரு பெரிய மேங்கோ ட்ரீ, வெரி சிக்னிஃபிகன்ட் இருந்தது. அது மேபி ஒரு 100 வருட கணக்குல கூட அதோட வயசு இருக்கலாம். அந்த எவ்ரி பிரான்ச் வாஸ் லைக் ஒன் ட்ரீ. There were many branches.
and standing below that tree at a time நம்ம வந்து 200 500 அவ்வளவு மேங்கோஸ் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு ரிச் அட்மாஸ்பியர், அது so well cared and so flourishing. அந்த இடத்துல வரும்பொழுது அங்க கொஞ்சம் மேங்கோ லீவ்ஸ் இருந்தது. அப்போ வந்து அந்த கோகுல் அவர் டிரைவர் சொன்னாரு, இங்க இருக்கிற இந்த மேங்கோ லீவ்ஸ்ல சிலவற்றை கூட நாம் எடுத்து செல்லலாமே, இது கூட ஒரு சின்ன பிளெஸிங் மாதிரி இருக்கு அப்படின்னு. அண்ட் தென் சமீர் போய் நிறைய அங்க இருந்த பல மேங்கோ லீவ்ஸ் கையில் எடுத்துட்டாரு. அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, பட் ஆஸ் ஐ ஸ்டெப்ட் அவுட் I suddenly realized I was wearing my slippers. And in that very moment, இன்னொரு quiet inner voice artificial. Things don't always happen because you decide. நம்ம வந்து இந்த புனித தன்மை செப்பலோட போக வேண்டாம் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. Sometimes it is in others' hands, that is in the hands of the Supreme. அவர் ஒரு முறை ஒரு ரவுண்ட் வலம் வந்து எல்லாம் முடிச்சு உள்ள ஏறி செப்பல்ல he wore it. And then he came to collect the mango leaves. அப்ப நான் முதல்ல நினைச்சது மட்டுமல்ல, இரண்டாவதாக the Supreme decides everything, அதுவும் இன்னும் ஒரு பேருண்மை அப்படின்னு சொல்லி அவர் உணர்றாரு. That one moment gave me calm. It reminded me that what we think are our choices, they are not really so. They are often the gentle nudge from something higher, supreme, unseen hand guiding us. So even something as simple as removing slippers, that has given him such a lot of things. Then our Shyamala Ma says, Bangalore, its people, and JP Nagar Ashram are not new to me. What is new to me is my trip to and fro journey with Vasantama, Sameer, or stay with them. And later on, Bhanupriya also joined. And the love I received from Mangai, whom I have not seen much. Actually, மங்கைமா வந்து நம்ம ஷியாமலா அம்மாவை 17th November 2024, ஆக்சுவலி 18th வந்து அம்மா வரும்போது நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். ஆனாலும் இங்கே வந்து ஸ்பெஷலா யூனிக்கா பார்த்தாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஷியாமலா அம்மா says all is, and our Bhanupriya has something more to share. I have been visiting Bangalore since my childhood. It feels like a second home to me. But this trip was unlike any other. It felt truly special and marked a significant milestone in my soul's journey. Everyone was part of this experience played a unique and important, without even one accepted. Each one was a contributor, and without any one of them, our trip would not have been complete. Altogether, it was a shower of mothers. My heartfelt thanks to Vasantama, Sameer, Gokul, and total gratitude to Shyamala. So that is the true picture. இந்த இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமை காத்து இந்த சிறிய சிறிய விஷயங்களை கூட அன்போடு ஏற்றுக்கொண்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிகவும் மரியாதை கலந்த பணிவான அன்பான வணக்கங்களும். இனிய அன்னையாருக்கு நமது நன்றியை, அன்பை காணிக்கையாக்கி மீண்டும் அவர்களது அன்னையும் நானும் நிகழ்ச்சியை அடுத்த வாரம் காத்திருந்து காண்பதற்கு தயாராக அனைவருக்கும் நன்றி.